உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அரசு தண்ணீரை திறந்துவிட்டுள்ளதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாசனத்திற்கு தண்ணீர் விரைவில் திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக கும்பகோணம் பகுதியில் சம்பா சாகுபடிக்கான பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளதால் விளைநிலங்கள் பச்சை பட்டாடை போர்த்தியது போல் காட்சியளிக்கின்றன. சம்பா சாகுபடியையாவது முழுமையாக மேற்கொள்ள கர்நாடக அரசிடம் இருந்து தண்ணீரை பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழையை நம்பி விவசாயம் செய்த நிலையில் தற்போது காவிரி நீரை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஒரு வாரமாஞ்சு நல்ல மழை பெஞ்சு சார். இந்த மழையை நம்பி நாங்கள் விவசாயத்தை ஆரம்பித்தோம். இதே கருப்பூர்லேருந்து திம்மக்குடி வரலையும் கீழக்கொட்டையூர் மேலக்கொட்டையூர் புளியஞ்சேரி யாராவரம் வரலையும் நல்லா கொஞ்சம் ஓரளவு விவசாய வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நேரத்தில் கர்நாடகாவில் தண்ணி தரேன்ட்டாங்க. தண்ணியும் அந்த நம்பிக்கையை வச்சு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தொடர்ந்து இந்த கர்நாடகாவில் தண்ணி எங்களுக்கு தொடர்ந்து வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக விவசாயமெல்லாம் நல்லா இருக்கும். காவிரியில் வரும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை சென்றடைய ஏதுவாக வாய்க்கால்களை போர்க்கால அடிப்படையில் தூர்வார அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணம் தஞ்சை மாவட்ட பகுதியில் சம்பா சாகுபடி தொடங்கியுள்ள நிலையில் காவிரியில் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துள்ளது. இந்த தண்ணீரானது சம்பா சாகுபடிக்கு முழுவதும் பயன்படுத்த வேண்டுமானால் ஆங்காங்கே உள்ள கால்வாய்கள் முழுவதும் தூர்வாரப்பட வேண்டும். சம்பா சாகுபடிக்கு கர்நாடக அரசிடமிருந்து தமிழக அரசு தொடர்ந்து தண்ணீர் தர வலியுறுத்தி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். வானம் பொய்த்தாலும் தமிழக அரசு மேற்கொண்ட முயற்சியால் கும்பகோணம் பகுதியில் விவசாயம் மீண்டும் தழைக்க தொடங்கியுள்ளது. தண்ணீர் தொடர்ந்து கிடைத்தால்தான் சம்பாவை தொடர்ந்து தாளடியும் சிறக்கும். இதற்கு தமிழக அரசையே பெரிதும் நம்பியுள்ளனர் டெல்டா விவசாயிகள். பாலிமர் செய்திகளுக்காக கும்பகோணம் ஒளிப்பதிவாளர் சரவண முரளியுடன் எம் சக்திகுமார்.